ஏன்னா எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சவங்க தான், எல்லாம் திறமை உள்ளவங்க தான், எல்லாம் பொருள் கொடுக்கப்பட்டவங்க தான், எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறவங்க தான். ஆனால் கஷ்டம் எப்படி வந்துச்சு? நான் சரியாக தான் இருக்கேன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு யாரும் இந்த தீங்கு பண்ண மாட்டா, அதுவும் தெளிவாக தெரியுது. அப்படின்னு சொன்னால் எங்கே நம்ம தவறுறோம்? கடவுள் நல்லா தான் பண்ணுவாங்கன்னு தெளிவான மனசம் இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு உள்ள மனநிலைக்கு தெளிவாக இருக்குது, கடவுள் நல்லா தான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கடவுள் பழியை போட்டவங்க தான். இப்போ பக்குவத்தை கொடுத்துருக்கான், கடவுள் கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவார். உணர்வுடைய சக்தியை கொடுத்துருக்கான். அவனுடைய கருணையின் காரணமாக ஏதோ கொஞ்சம் இருக்க நன்மையின் காரணமாக கடவுள் மேலே பழியப்படாத அளவுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கான். அதையும் தாண்டி இப்பயும் கடவுள் மேலே ஒரு சின்ன அதிருப்தி இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கணும். இன்னைக்கு மாற்றிக்கணும். நீங்கள் நன்மையில் உயரணும்னு சொன்னான், பாக்கியத்தில் வாழணும்னு சொன்னான், அவனை பற்றி அதிருப்தி ஏதோ ஒரு உயரம் இருக்குன்னு சொன்னால் இப்போ நம்ம அதை மாற்றிக்கணும். வேண்டாம் இறைவனே, நிச்சயமாக மனசாட்சியம் கூட அறிவிக்கப்படுது, இது யாரும் மறுக்க முடியாது. நமக்காக இந்த அகிலங்களை படித்து நம்மளையும் படித்து நம்ம எவ்வளவோ கேடுபடைந்தாலும் சரி, நம்மளால் நம்மளையும் மன்னிக்க முடியாது, அவ்வளோக்கே நமக்கு உணர்ந்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொருத்தரும் அது ஆனாலும் பெண்ணாலும் சரி, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலங்களில் நம்மளுடைய குணக்கேடு காரணமாக எத்தனை கேடுகள் பண்ணியிருப்போம். உணர்ந்து பார்த்தா இப்போ மனக்கண்ணில் உங்களுக்கு தெரியும் அந்த காட்சி எங்கேருந்து வந்துச்சு. காலங்கள் நிறைய போயிருக்கலாம், ஆனால் உணர்வுகளில் உங்களுக்கு தெளிவாக்கப்படுது நீங்கள் உணர்ச்சிகள் செய்த பாவங்கள் என்னங்கிறது அதையும் சக்திக்கு மீறி செயல்படுத்த கிடையாது. ஒட்டுமொத்தமாக இப்போ அவன் தெளிவுபடுத்தினா நம்ம வாழ முடியாது, என்னடா வாழ்க்கை பேசாமல் நம்ம வாழ்க்கை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கருணையாக நம்ம பண்ண தப்ப நம்ம அன்னைக்கு எவ்வளவோ ஒரு லிஸ்ட்டு போட வைக்கலாம், லிஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். ஆனாலும் அதை சக்திக்கு மீறி செயல்படுத்த கிடையாது. அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்துவோம், அவன் எந்த அளவுக்கு தாங்குவாங்களோ அந்த அளவுக்கு. அப்போ தீமையை விளக்குறதும் சரி, உணர்த்துறதும் சரி, நன்மையில் ஞானங்களாக கொடுக்குறதும் சரி, பொருள் சரி, யாரையும் சக்திக்கு மீறி ஒருபோதும் சிரமப்படுத்த மாட்டான்.